இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு நிறைய இடத்துல சபை நடக்கிறது இல்லையா? நிறைய இடத்துல எல்லாத்துல மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சு நடந்துட்டு, நாமும் இங்கே கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவரை ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? கர்த்தர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறதை குறித்து நாம் பார்க்கணும். உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனால் கர்த்தர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4:22 படி 23. 4:22-23. நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் கர்த்தர் சொன்னார் என்று சொல். பார்வோன்ட்டு போய் மோசே என்ன சொல்லணும்? பார்வோன்ட்டு போய் மோசே என்ன சொல்லணும்? இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளை, குமாரன். அடுத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படி சேஷ்டபுத்திரன், குமாரன் சேஷ்டபுத்திரன், அவருக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. இல்லாவிட்டால் உன் குமாரனை, உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் இந்த ஜனங்களுக்கு தான் யாருன்னு தெரிஞ்சா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா? செய்யல, தெரியல. ஆமாம், இதே மாதிரி தான் இன்றைக்கு நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள். இது நமக்கு சிந்தையில் அநேகம் தரம் நம்ம மறந்துடுறோம். இதுதான் பிரச்சனை. எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. அவர் எதுக்கு அனுப்பிச்சினாரு? அவரை ஒரு காரியம், நீங்கள் அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஜனமாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தெரியுமா உங்களுக்கு? அவரை ஆராதிக்கிறவனுக்கு எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள்லாம் ஒன்றே அவருக்கு கேட்டு வாங்க வேண்டிய நிலையில் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொன்றையும் அவரிடத்துல கேட்டு வாங்க வேண்டிய நிலையில் நீங்கள் இல்லை. புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸ்டாலினுடைய மகன், எப்படி முதல்வர் ஸ்டாலினுடைய மகன் ஒன்றுக்கு போய் கெஞ்சி அனுப்பாரு. அதை விட நீங்களும் நானும் குறைவானவர்களா? பிரியமானவர்களே, என்னுடைய குமாரன், நாம் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. அனுப்பிவிடாவிட்டால் உன் புத்திரனை, உன்னுடைய குமாரனை சங்கரிப்பேன். பாருங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம், ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு பெரிய சுலாக்கியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய சுலாக்கியம் தெரியுமா? நாம் ஒன்றையும் அவரிடத்துல கேட்டு வாங்க வேண்டிய இடத்துல இல்லை. நான் உங்களுக்கு கேட்குறேன், ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார் கர்த்தர். அவங்கள்ட்ட ஒன்று கேட்டுட்டு தான் உண்டாக்குனாரா? எல்லாவற்றையும் 6 நாளில் முடிச்சுட்டு தான் ஆதாமையும் ஏவாளையும் என்ன செஞ்சாரு? உருவாக்குனார தவிர ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கிட்டு உனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி என்ன செய்யல? உண்டாக்கவில்லை. இதே மாதிரி தான் வேதம் சொல்லுகிறது,
1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 படிங்க. 1 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எழுதியிருக்கிறபடி எல்லாமே என்னப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யார் அன்பு கூற முடியும் தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் அவரை அன்பு கூறுவார்கள், அவருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனைக்குன்னா ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம். கர்த்தரை ஆராதிக்கணும்னா கஷ்டம். ஏன் தெரியுமா? அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. அதான் மேட்ரு. அவருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிப்பார்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் காலத்துல இன்னைக்கு நமக்கு மைக் இருக்கு, செட்டு போட்டுருக்கோம். எங்க போய் ஆராய்ச்சாங்க தெரியுமா? எப்படி, எந்த இடத்துல? அதாவது தீர்த்தரா ஊரால் போயிருந்த இடம் எங்க தெரியுமா? ஒரு ஆற்றின் ஓரத்துல போய் ஜெபம் பண்ணாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடம் முக்கியம் இல்லை, யார் முக்கியம்? தேவன் முக்கியம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றும். மனுஷன் நினைக்க முடியாத அற்புதமும் ஆச்சரியமான காரியங்களை அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி ஏற்கனவே வைத்திருக்கிறார். தவிர நீங்க ஜெபம் பண்ணித்தான் ஒன்றும் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல நீங்க இல்லை என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படித்தான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். எபேசியருக்கு இருக்கும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் சகல ஆசீர்வாதத்தினாலும், என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதித்து இருக்கிறாரா? ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை பார்க்கும்படி நம்முடைய மன கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய மன கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதனாலதான் ஆனா நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கிற ஒண்ணு என்ன தெரியுமா? தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஒன்றை மட்டும் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு வாஞ்சையும் தாகமும் நமக்கு இருக்கிறதா? இதற்கு அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? வாஞ்சையும் தாகமும். அதாவது இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இதுலேயும் நான் 2 குறிப்பாக நான் பிரிப்பேன், ஆண்டவர் பிரிப்பார், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் தாகத்தோடு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் கடமைக்காக வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் தாகத்தோடு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் நீ போகலாம் கேட்பாங்க, இப்படியே நீ எப்படியா போகணும், இன்னைக்கு போகாட்டம் நல்லா இருக்காது. பிரியமானவர்களே, தாவீது வாஸ்து சங்கீதத்தை வாசித்து அழகாக விளக்கம் கொடுத்தார். அவனுடைய உபத்திரவத்தையும் நினைத்தார். அவனுக்கு என்ன உபத்திரம்? ராஜா இல்ல, அவனுக்கு என்ன உபத்திரம்? அவன் கட்டுன்ற அவசியமே இல்லையா? ஆனால் அவனுக்கு வாஞ்சையும் தாகமும் இருந்து பாருங்க, அதுதான் அவருக்கு பெரிய, ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ராஜா அரண்மனையிலே சுற்றி இருந்துக்கலாம் கடைசி வரைக்கும். ஆனால் அதை நினைக்கல. அவன் என் உபத்திரவத்தை நினைத்தரலாம். அவன் என்ன பாடு தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும், ஆண்டவருடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். அவன் ராஜாவாக இருக்கிறது பெரிய காரியம் இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்தை செய்யணும், கட்டணும். அப்படி இருந்தபடினால அவருக்கு அவன் மீது அவ்வளவு பெரிய ஒரு அன்பு ஆண்டவருக்கும் அவன் மேலே இருந்துச்சு. எப்படி? ஆண்டவருக்கும் அவன் மேலே இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 42 1-2 படிங்க. சங்கீதம், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா கதறுகிறது. என் ஆத்துமா
தேவன் மேல், தேவன் தருகிறவைகளின் மேல் இல்ல, தேவன் தருகிற, தேவன் மேல். அந்த வார்த்தையை பாருங்க, எழுத்த கவனிச்சீங்கன்னா தெரியும். மேலே ஏ அப்படின்னு அர்த்தம். அது மட்டும்தான், அது மட்டும்தான். இப்படி தேவன் மீது எத்தனை பேருக்கு தாகம் இருக்கு? தேவன் மீது தாகம் கொண்டவர்கள் எத்தனை பேர் உலகத்துல? நம்ம அதெல்லாம் நத்திங், ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. எப்படி ஆதாமுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு தான் ஆதாமை உண்டாக்குனது போல, உங்களை ரட்சிக்கப்பட்ட பின் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, என்னெல்லாம் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி முடித்து விட்டார். இந்த அறிவு நிறைய பேருக்கு இல்லை. இது இருந்தா நீங்க கவலையே பட மாட்டீங்க, கலங்கவே மாட்டீங்க. என்ன ஏற்கனவே எல்லாம் என்ன செய்யார்? எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இந்த அறிவு நமக்கு வேண்டும், இந்த தெளிவு நமக்கு வேண்டும், இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். எனவே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாமுக்கு ஈசாக்க பலியிட சொல்லும்போது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பையன் கேட்குறான், எல்லாம் இருக்க, என்னங்க ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்? ஆபிரகாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உண்மையிலே பலியிட போகும்போது ஏற்கனவே குட்டி ஆயத்தமாக இருக்கு. அந்த குட்டி சிக்கிற மாதிரி ஒரு கொம்பு, அந்த கொம்பு சிக்கிற மாதிரி ஒரு முள், எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு? அப்போ கர்த்தரை ஆராதிக்கிறவனுக்கு எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே அதான் சொன்னாரு, சிங்க குட்டி காட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பது எழுதியிருக்கிறது. அந்த நன்மைகளுக்காக கர்த்தரை தேடக்கூடாது, நன்மைகளுக்காக கர்த்தர் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்காகவே கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கும். சரியா? கரும்பு ஏன் நம்ம சாப்பிட்றோம்? கரும்பு ஏன் சாப்பிட்றோம்? கரும்பு ஏன் சாப்பிட்டுக்கிறோம் சொல்லுங்க? இன்னைக்கு சீனி சாப்பிட வேண்டியதுன்னா. ஆனா நீங்க கரும்பை சாப்பிடும்போது தான் அந்த கரும்பின் சுவை கிடைக்கும். சீனியை சாப்பிட்டா கரும்பின் சுவை என்ன செய்யாது? கிடைக்காது. எனவே நீங்க கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க என்ன செய்ய முடியும்? ருசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டுமே தவிர, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை அநேகர் ருசிக்கிறார்கள். யாரை விட்டுறாங்க? கர்த்தரை விட்டுறாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கர்த்தரை விட்டு போயிடலாம். இதே மாதிரி தான் இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அநேகர் அற்புதம் அதிசயம் எல்லாம் பெற்றாங்க. அவர் என்ன செஞ்சாங்க? விட்டுட்டாங்க. அவரை விட்டாங்க இல்லையா? அவரை விட்டாங்க. அதனால தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி தாவீது, தேவனே தேவனே உம்மீது, சங்கீதம் 63 1-2 படிங்க. தேவனே, யாரு? நீர் என்னுடைய தேவன். எதனால தேடுறேன்? நீர் என்னுடைய தேவன். ஒரு பிள்ளை எழுந்துச்சு, முதல்ல எழுந்துச்சு காலையில் யார் தேடும்? அம்மாவை தேடும், தாயை தேடும். இப்படி நாம் தேவனை தேடுகிறோமா? தேவன் தருகிறவைகளுக்காக அல்ல. ஆண்டவர்கிட்ட போனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அநேகர் கர்த்தரை தேடலாம். சரியா? சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், இப்படியே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவங்க தேடுறது நல்லது, அவங்க பெற்றுக்கொள்வாங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர் தருகிறவர்களுக்காக தேடுகிறவங்க என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான காரியம். பக்கத்து திரும்ப வாசிங்க. நீர் என்னுடைய தேவன், வறண்டதும் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. 2 உம்மை பார்க்க ஆசையா இருந்த. அவர் பார்ப்பது இவனுக்கு என்னது? ஆசை. அவர் தருகிறவர்களுக்காக அல்ல. நல்ல பாயிண்ட் புரியணும். அவர் தருகிறவர்களுக்காக அல்ல. அவரை போய் நான் பார்க்க வேண்டும், அவரை நான் தரிசிக்க வேண்டும், அவரோடு நான் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாஞ்சை. இந்த புதிய ஏற்பாட்டில் பவுல் எப்படி சொன்னார் தெரியுமா? பிலிப்பியருக்கு இருப்போம்.
14 படிங்க. 3:14. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. அப்போ பவுலுக்கு ஒரு லக்கு இருந்துச்சு இல்லையா? இன்றைக்கு நமக்கு என்ன லக்கு இருக்கிறது? லக்கை நோக்கி தொடர்கிறேன். அடுத்து ம் 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 ஆ போதும். பாருங்க, பவுல் புதிய ஏற்பாட்டில் இப்படி நமக்கு ஆலோசனை சொல்கிறாரு. 9ஆம் வசனம் படிங்க. நான் யாரை ஆதாயத்துக்கணும்? இப்போ பவுல் எதை ஆதாயமாக வச்சிருந்தாரு? லக்கு. கிறிஸ்து தான் என்னுடைய லக்கு. தாவீது யார் லக்கு? தேவன் தான் லக்கு. பழைய ஏற்பாட்டில் தேவன் தான் அவனுக்கு லக்கு, இவனுக்கு லக்கு கிறிஸ்து லக்கு. இப்படி கிறிஸ்துவை லக்காய் கொண்டு வாழ்கிறவர்கள் இங்கே. என் லக்கு கிறிஸ்து, என் லக்கு கிறிஸ்து. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுக்க முடியும். அப்போ நம்மளாம் யாரு சொல்லுங்க அப்போ? கிறிஸ்துவுக்குள் பாடும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னாலும் வெற்றி உண்டு. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள் வாழும்போது என்னாலும் நமக்கு வெற்றி உண்டு. தவிர வெற்றிக்காக போராட வேண்டாம். ஏன்னா நீங்கள் வெற்றிக்குள்ளாகவே கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையை கல்வாரி சிலுவையில் அவர் நமக்கு சம்பாதித்து ஈவாய் கொடுத்தார். எனவே தான் நான் சொன்னேன், இதெல்லாம் ஈவ், இது கிஃப்ட்டு. இது என்னது? இது நீங்கள் அதாவது ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், தப்பே கிடையாது. நான் அது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்களும் நானும் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல வர்றேன். நீங்களும் நானும் அந்த இடத்துல இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பு என்ன தெரியுமா? நான் அப்படிப்பட்டவர்களை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 22 13-14 படிங்க. அப்போஸ்தலர் 22 அப்போஸ்தல் சகோதரனாய சவுலே பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே பார்வையடைந்து பார்த்தேன். அப்பொழுது அவன் எதை அறிய? தேவனுடைய திரு உள்ளத்தை நீ அறிய, நீதிபரரை தரிசிக்க, அவருடைய திருவாய் மொழியை கேட்க உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இப்போ ஆண்டவர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார், பவுலை தெரிந்து கொண்டார் அப்படின்னா 3 காரியம்தான். முன்னோர்களின் தேவனுடைய திரு உள்ளத்தை அறிய, நீதிபரரை தரிசிக்க, அவருடைய திருவாய் மொழியை கேட்க. இந்த 3ஐயும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மற்றதெல்லாம் தன்னால் வரும். ராஜா எங்கே போகிறாரோ அங்கே ராஜ்யம் இருக்கும். கரெக்டா? ராஜா எங்கேயோ அங்கே என்ன உண்டு? ராஜ்யம் உண்டு. ராஜா இல்லாத ராஜ்யமே கிடையாது. எனவே கிறிஸ்து எங்கே இருக்காரோ அங்கே சகல ஆசீர்வாதமும் வந்து தங்கும். பிரியமானவர்களே, எனவே இன்றைக்கு நாம் அப்படி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, கிறிஸ்துவே என் லக்கு, அப்படி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து படிங்க. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக. எந்த மனுஷரு? ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் சரி, சகல மனுஷருக்கு முன்பாக நீ சாட்சியாய் இருப்பாய். அப்ப சாட்சியாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். சரியா? இது பவுலுக்குரியதான், உங்களுக்கும் எனக்கும் இல்லையா? பவுலுக்கு வேற வித்தியாசம், உங்களுக்கு என்ன வித்தியாசம் கிடையாது. அவரும் இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார், நீங்களும் இந்த பூமியில மனுஷராய் பிறந்திருக்கிறீர்கள். அவருக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். எனவே வித்தியாசமே இல்லை. பிரியமானவர்களே, வாசிங்க.
இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஏன்னா அவன் யோசிச்சிருக்கான். இது சொல்லும்போது பவுல் நினைஞ்சிருக்கான், யோசிச்சிருக்கான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. இவன் பாவம் கழுவப்படுறதுக்கு முன்னாடியே இவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான சத்தியத்தை பேசுகிறார் அனனியா. எப்படி? முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அறிய. நம்மளாம் என்ன செய்வோம்? உன் பாவத்தை அறிக்கை செய்ய, மனம் திரும்ப, என்னமெல்லாம் பேசுவோம். ஆனால் என்ன சொல்லிட்டான்? உன்னை பிளான் சொல்லிட்டு இந்த பிளானுக்கு நீ போனீங்கன்னா நீ லேட் பண்ணாத அப்படின்றார். அடுத்து வாசிங்க. ஒன்று நடந்துட்டா? அவன் சொன்னதில் ஒன்று நடந்துச்சா? அடுத்து என்னை நோக்கி இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை பாருங்க, இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் இப்படி இதெல்லாம் தெரியுமா சூழ்நிலையை பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் என்ன சொல்றாரு? அவர் பிளானை சொல்றாரு. நம்ம எல்லாம் சூழ்நிலையை சொல்றோம், அவர் என்ன சொல்றாரு? அவருடைய பிளானை சொல்றாரு. எது நடக்கும்? பிளான் நடக்கும். எனவே நான் என்னை பொறுத்தளவுக்கு அவருடைய திட்டத்தினால் அழைக்கப்பட்டவன். சொன்னாரா? என்னை குறித்து சொல்லும் சாட்சி இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனங்களும் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ அவங்க இருக்காங்கிறதுக்காண்டி, அவங்க ஏற்றுக்கொள்ளக்காண்டி பவுல் அழைத்த அழைப்பு மாறாதவைகள். எனவே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பை நாம் எண்ணி பார்ப்பதில்லை, யோசிப்பதில்லை. யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. யோசிச்சு பார்த்துருக்கோமா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆண்டவரே, நான் உடைய பிள்ளை, இதை விட எனக்கு வேற ஒண்ணுமே பெருசு இல்லை அப்படின்னு யோசிக்கமா? இதை விட வேற ஒன்றும் பெருசே இல்லை. இதை யோசித்து பாருங்கள். நான் கேட்குறேன், அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், என் குமாரன் என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னார். அந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சா? கடைசி வரைக்கும் தெரியல. இன்றைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இந்த அன்பை நம்ம யோசிக்கிறோமா? இந்த அன்பை நம்ம நினைக்கிறோமா? எப்போ நினைச்சு பார்த்தோம் கடைசியா? ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை என்று நீர் சொல்லிவிட்டீர், என்னை எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இதை விட உலகத்தில் எனக்கு என்ன வேணும்? அதில் எத்தனை பேர் நிற்போம் சொல்லி பார்ப்போம். நம்ம பவுல் பேசும்போது நம்முடைய பிரச்சனையை பேசுகிறோமே தவிர அவர் பிளான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். அவர் நினைச்சது தடைபடவே செய்யாது. அதாவது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முடிய. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அப்படிதான் இருக்கு. அப்போ ஆடு மேய்ச்சவன் ராஜாவானா? ராஜா ஆடு மேய்ச்சானா? சொல்லுங்க சொல்லுங்க. ஈசாய் என்ன ரொம்ப டைட்டா இருக்குது, போர் அடிக்கா? சொல்லுங்க. ஆடு மேய்ச்சவன் ராஜா ஆனா? ராஜா ஆடு மேய்ச்சானா? வசனம் எப்படி சொல்லு? வசனம் எப்படி சொல்லு?
அப்ப பிறப்பு யாரு? பிறப்பு யாரு? ராஜா தான் ஆடு மேய்ச்சான். பிளான் அவர் முதல்ல வச்சுட்டாரு. இவன் ராஜா, ஆனா முதல்ல எந்த வழியில போகணும்? இந்த வழியில போகணும். இதே மாதிரி தான் நாம் அநேக சூழ்நிலை கடந்து வந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அநேக வேளைகள் என்ன செஞ்சிடணும்? மறந்துடுறோம். நம்ம மறக்கக்கூடாத ஒன்று என்னன்னா, ஏன் சொல்வாரு, மத்தேயு 13:23 படிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ எதை? வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும். நம்முடைய வாழ்க்கையில் பலன் வரணும் என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும், அடுத்து உணரணும். சரிம்மா, இப்போ நான் பேசணும்ல அந்த வசனம், இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? உணரணும். வெறும் கேட்பது மாத்திரம் இல்லை, நீங்கள் உணரும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? பலன் உண்டாகும். பலன் உண்டாகும் அப்படின்னு ஏன் சொன்னார்? இது யாருக்கு மாறாது. இது யாருக்கு சொன்னார்னா, அவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, திரள் கூட்டங்கள் மாதிரி ஜனங்களுக்கு பேசுவார். அவங்களுக்கெல்லாம் என் விளக்கெல்லாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படி அவங்களுக்கு ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அப்போ ஓமைகளாக கேட்கிற ஜனங்கள் அநேகர் இருப்பார்கள். ஆனால் உணர்ந்து பலன் கொடுக்கக்கூடியவர்கள் சிலர் இருப்பார்கள். அப்போ வசனத்தை கேட்டு நாம் உணர்கிறோமா? எத்தனை பேர் வசனத்தை கேட்கிறோம், உணர்கிறோம்? சொல்லுவாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க. உணரணும். நீங்கள் இப்படி உணர்ந்து போங்க. நீங்கள் உணர்ந்து போங்க. நீ எங்கே போனாலும் சரி, நான் யாரு? நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை. இந்த சிந்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்குமானால் நீங்கள் கெஞ்சின இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆட்ட கெஞ்சின இடத்துல இயேசுடைய ஜெபம் எங்கேயுமே கெஞ்சுமா இருக்கு. எங்கே பாருங்கள், பிதாவே நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். இப்படி தான் நீங்கள் நானும் ஜெபம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. யோவான் 3:16 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி செய்தார் அப்படின்னா இருக்கு. அதிகாரம் கொடுத்தான் இருக்கு. அப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம அதிகாரத்தை நம்ம என்ன செய்யல? பார்ப்பதே இல்லை, இதை உணர்வதே இல்லை. வரும் நாட்களில் நம்ம வாழ்க்கையில் இந்த வசனங்களை நாம் உணர வேண்டும். மத்தேயு 13:19 படிங்க பார்ப்போம். மத்தேயு 13:19. என்ன வசனம்? இந்த ராஜ்யம் பூலோக ராஜ்யமா பரலோக ராஜ்யமா? சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தின் வசனம். ஏன்னா பேசுறதெல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து பறித்து கொள்ளுகிறான். பிசாசு எப்போ வருவான்? கரெக்டாக சொல்லுங்க. எப்போ பிசாசு வரும்? பொல்லாங்கன் வருவான். பொல்லாங்கன் எப்பொழுது வருவான்? நல்ல வரும். வசனத்தை உணராது இருக்கும்போது. யாரெல்லாம் வசனத்தை உணரலையோ அங்கே யார் வருவா? பொல்லாங்கன் வருவான். நீங்கள் உணர்ந்தீங்கன்னா வசனத்தை இருதயத்தில் உணரும் போது பொல்லாங்கன் என்ன செய்ய மாட்டான்? என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அப்போ பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்க யாரு? நம்ம தான் கொடுக்கணும். அவன் என் கேட்டா, நீங்கள் உணரல, நான் வந்தேன் அப்படின்னா, நீங்கள் வீட்டை திறந்து போயிட்டியே, நான் அடிச்சு போயிட்டோம். எனவே நம்ம எத்தனை பேர் வசனத்தை உணர்கிறோம்? இது ஏன் சொன்னது? பவுல் சொல்லலை, யாரும் சொல்லலை. வசனத்தை நாம் எந்த அளவுக்கு உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் 100 மடங்கு பலன் கொடுப்போம். எந்த அளவுக்கு நாம் வசனத்தை, ராஜ்யத்தின் வசனத்தை உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? பலன் கொடுப்போம். நம்ம வசனத்தை விட்டுட்டு எங்கேயா போனோம்னா பிசாசு செய்கிற வேலை என்ன தெரியுமா? வசனத்தின் மீது உங்களுடைய கவனம் இருக்காதபடிக்கு திசை திருப்பிடுவோம்.
வசனத்தின் மீது மட்டும் கவனம் இருக்கக்கூடாது. எங்கே வேணாலும் நல்ல உன் கவனத்தை என்ன செஞ்சுக்கோ, பார்த்துக்கோ. ஆனால் வசனத்தை உணர விடாத, வசனத்தை உணர்ந்துடாத. பிரியமானவர்களே, இன்றைக்கு பிசாசு இருக்கிற மிக மோசமான காரியம் என்னென்னா, ஜனங்களை வசனத்தை உணர விடாதபடி செய்கிறான். எத்தனை பேர் வசனத்தை உணர்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், உணர்கிறோமா? ஒரே வசனம் படித்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும்? உணரணும். ஒரு 4 வசனம் சொல்லுவேன். அந்த 4 வசனத்தையும் நீங்கள் படித்து ராஜ்யத்தின் வசனத்தை உணர்ந்து பாருங்கள். என்ன செய்யும்? உணர்ந்து பார்க்கணும். உணராதவங்க நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டா அது ஜீரணமாகணும் இல்லையா? சீரணமாகாத நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன செய்ய? எப்படி தங்க பசுமே சாப்பிட்டாலும் எம்ஜிஆர் தங்க பசுமே சாப்பிட்டாராங்க. அவர் உடம்புல சேரணும். எனக்கு அது உடம்புல சேரணும். அதே மாதிரி உங்கள் இருதயத்தில் நீங்கள் அதை உணரும் போது என்ன செய்யும்? பலம் கொடுக்கும். இப்போ நீங்கள் கேட்குற வசனத்தை எல்லாம் இருதயத்தில் என்ன செய்யணும்? உணரணும். சரி, ரோமர் 4:25. ரோமர் 4:25. இந்த வசனத்தை, இது ராஜ்யத்தின் வசனம். இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? உணரணும். ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் இது எப்படி படிப்பேன் தெரியுமா? நான் படிக்கிற மெத்தட் சொன்னேன். அவர் என்னுடைய பாவங்களுக்காக, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்போ அவன் தனி ஒரு உறவை அவரோடு வச்சுருந்தான். பவுலும் தனி உறவை அவர் வச்சுருந்தார். இதே மாதிரி அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறான். அப்போ நான் யாரு? எத்தனை பெர்சன்ட் சொல்லுங்க? நான் யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீதிமான் அப்படின்னு சொல்லும்போது பிசாசு பயப்படணும். நான் யாரு? நீதிமான். இதை சொல்லுவது தைரியம் வேணும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அப்போ உங்க இருதயத்துல நீங்க எதை உணரணும்? நான் யார் கிடையாது. அப்போ நம்ம யார் கிடையாது? பாவி கிடையாது. சரியா? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12 10 படிங்க. துன்மார்க்கரில் ஒருவனும். இப்போ உணரலன்னா யாரு? அடுத்து ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். இப்போ வசனத்தை உணர்றவங்க யாரு? ஞானவான். அப்போ நம்மளாம் யாரு சொல்லுங்கப்பா? ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்போ நம்ம யாரு? நீதிமான் என்று யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவங்க யாரு? ஞானம். அப்போ ஞானவான்களுக்கு என்ன உணர்வு இருக்கும்? அப்போ நீதிமான் அவன் எப்படி நடப்பான்? சிங்கத்தை போல தைரியமாய் நடப்பான். சங்கீதம் 103 107 கடைசி வசனம் பண்ணீங்க. நான் பேசுறது ராஜ்யத்தின் வசனம். இது உங்களுக்கு இருக்கும்போது மற்றதெல்லாம் அப்படியே வந்து கூட கொடுக்கப்படும். இதில் எத்தனை போட்டிருக்கே? ஒருவர் எவன் ஞானம் உள்ளவனோ இவைகளை கவனிக்க கடவான். என்ன செஞ்சுவாங்க? கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அப்போ நாம் நீதிமானாக்கப்படுவது கிருபை. இதை நாம் என்ன செய்யணும்? உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உணரும் போது 100% பலன். எத்தனை பெர்சன்ட்? 100% பலன் வந்தே தீரும் என்று ஏன் சொல்லி இருக்கிறார்? தீத்து 3:6 படிங்க. தீத்துக்கள் புஸ்தகம், தீத்துக்கள் இருக்கும் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிருபையினாலே என்னாகி நீதிமான்களாக்கப்பட்டு. அப்போ நான் நீதிமான்கள் உணர்றோமா?
நம்முடைய ஜெபம் நீதிமானாய் ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபம் பண்ணும்போது எந்த உணர்வு இருக்கக்கூடாது, எந்த குற்ற உணர்வுமே இல்லாம நம்ம ஜெபிக்கிறோம். நீதிமான்களாக்க நமது கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டு என் மீது சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அப்போ ஏற்கனவே பரிசுத்த ஆவியை என் மீது நினைச்சாரு, பொழிந்தருளி இருக்கிறார். இது எத்தனை பேர் உணர்கிறோம்? எப்போதும் நீங்க சமையல் பண்ணாலும் சரி, இங்க பிரயாணம் பண்ணாலும் சரி, நீங்க கடைக்கு போனாலும் சரி, உங்களுக்கு இந்த உணர்வு இருக்கணும். எந்த உணர்வு? நான் நீதிமானாக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியை என் மீது சம்பூரணமாய் பொழிந்தருளி இருக்கிறார். இந்த உணர்வு உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். எப்போதாவது அல்ல, எப்போதுமே இந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது பிசாசு நம்மகிட்ட ஏதோ பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. பிரியமானவர்களே, வசனத்தை உணராது இருக்கும்போது தான் பொல்லாங்கன் வந்து வசனத்தை திருடுறான். வசனத்தை திருடிடும் போது, அதாவது துப்பாக்கியில் குண்டை திருடிட்டா நீங்கள் வெறும் துப்பாக்கி திருடி சொல்லியுமா? எப்படி? இங்கே AK-47 வச்சுருக்கிய துப்பாக்கியில் குண்டு இல்லை, ஏதாவது செய்ய முடியுமா? ஆனால் லோடில் இருந்தேன்னா அவன் பிசாசு வரவே மாட்டான். பிரியமானவர்களே, எனவே நாம் தெரிய வேண்டியது என்ன? வசனத்தை நம்முடைய இருதயத்தில், ராஜ்யத்தின் வசனத்தை நம்முடைய இருதயத்தில் உணர 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 எந்த அளவுக்கு உணர்கிறோமோ அந்த அளவுக்கு பிசாசுடைய வல்லமையை மட்டுப்படுத்த முடியும். பிசாசு உங்கள் கால்களுக்கு கீழாக இருப்பதை நீங்கள் பார்த்து அனுபவிக்க முடியும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். சுதந்திரம்னால் இருக்கு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கு. கானான் தேசத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனவே இந்த சுதந்திரம் நமக்கு உண்டாக வேண்டும். இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எபிரேயர் 10:10 படிங்க. எபிரேயர் 10:10. இதெல்லாம் நீங்கள் உங்கள் இருதயத்திலே உணர வேண்டும். இந்த ராஜ்யத்தின் வசனத்தை. சரீரம் எத்தனை தரம்? ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். இதை உணர்கிறோமா? இந்த வசனத்தை நாம் உணர்கிறோம். இது உண்மையா? இந்த உண்மையை நீங்கள் உணரும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீ யாரு? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். என்ன டென்ஸு முடிஞ்சு. இடம் வாங்கினா, ஒரு வீட்டு மனை வாங்கினா எப்படி 5 சென்ட் அப்படின்னு எழுதிட்டு பத்திரத்தில் 5 சென்ட் வந்து உங்களுக்கு கலந்து 4 சென்ட்டுன்னு கொடுத்தா வாங்குவோமா? வாங்க மாட்டோம்ல? எப்படி 5 சென்ட்டுன்னு ரூபாங்கிட்டான், 5 சென்ட்டுக்கு ரூபாங்கிட்டான், 5 சென்ட்டுன்னு ரெக்கார்டும் எழுதியாச்சு. ஆனால் உங்களுக்கு அளவு மட்டும் 4.5 சென்ட் ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்கிட மாட்டான். அதில் மட்டும் ஒத்துக்கிட மாட்டேங்க. அப்போ நான் யார்? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். நான் யார் கிடையாது? அப்போ நான் யார் கிடையாது? சொல்லுங்க. பாவி கிடையாது. நான் வசனம் அப்படித்தான் சொல்லுது, எழுத்து அப்படித்தான் சார் சொல்லுது. அப்போ நான் யார் கிடையாது? பாவி கிடையாது. இந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? புரியுமாங்க? அடுத்த வருஷம் படிங்க. நிற்பான். இவரோ அப்ப ஒரே பலியை, அந்த ஒரே பலியில சொல்லுங்க, அந்த ஒரே பலியில நான் என்ன ஆயிட்டேன்? சொல்லுங்க. அந்த ஒரே பலியில ஆயிட்டேன். இதை விசுவாசிக்க முடியுதா? அதான் சொன்னாரு, என்னை குறித்து சொல்லு சாட்சி இவங்க நினைச்ச மாட்டான், விசுவாசிக்க மாட்டான். இது யாராவது விசுவாசிப்பாங்களா? நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்க ரெடியாக இருக்கும்? இயேசுவை ஆராதிப்பதற்கு நிறைய பேர் ரெடி. ஆனால் யாருங்கிறத அவருடைய மரணத்தின் மூலமாய் நீ பரிசுத்தமாக்கப்பட்டு அவரை தொட்டா சுகம் கிடைக்கும், அவர் ஆசீர்வதிப்பார், எல்லாம் ஜீவன் பேசுவாங்க. ஆனால் அவர் சிலுவை மரணத்தின் மூலமாய் நான் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறேன்? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். ஒரே பலியினால் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார். அடுத்த வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி
எதுக்காக காத்து கொண்டிருக்காரு? அடுத்த வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அது அடுத்த வசனம். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்கிறார். எதை குறித்து? படுகிறவர்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்திருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க? என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்ப நான் என்றென்றைக்கும் யாரு? என்றென்றைக்கும் யாரு? பூரணவான், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதை எத்தனை பேர் நம்புறோம்? இதை நம்புறவங்க தான் இயேசுவின் சிலுவை மரணத்தை நம்புறாங்கன்னு அர்த்தம். இதை நம்பாதவங்க அற்புதங்களை நம்புவாங்க. எதை நம்ப மாட்டாங்க? அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நம்ப மாட்டாங்க. அவருடைய வல்லமையை நம்புவாங்க. அவர் சுகம் கொடுப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், எல்லாம் நம்புவாங்க. ஆனால் எதை நம்ப மாட்டாங்க? அவர் மரணத்தின் மூலமாய் கிடைத்த அந்த ஆசீர்வாதங்களை, நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன், பூரணமாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் பரிபூர்ணமாய் இருக்கிறேன். இந்த அறிவு உங்களுடைய ஆத்மாவுக்கு வேண்டும். இந்த அறிவு எதுக்கு வேணும்? நம்முடைய ஆத்மாவுக்கு இருக்கும்போது பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போக மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், நாம் எல்லா நேரத்திலும் நன்றி சொல்வோம், எல்லா நேரத்திலும் துதிப்போம், எல்லா நேரத்திலும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த அறிவு ஆத்மாவில் வர வேண்டிய அறிவு. சரியா? நீதிமொழிகள் 19:2 படிங்க. நீதிமொழிகள் 19:2. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. அப்ப ஏன் தப்பி நடக்கிறான்? ஏன் தப்பி நடக்கிறான்? ஆத்துமாவில் அறிவில்லை, அதனால கால் தப்பி நடக்கிறது. எனவே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அறிவு உங்களுடைய ஆத்துமாவுக்கு இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவுக்கு இருக்க வேண்டும். ஆத்மா தான் வெளியேறப்பட்டது. பாருங்க, இந்த ஆத்மாவை குறித்த அறிவும் இந்த ஆத்மாவை குறித்த தெளிவும் வந்துன்னா இந்த சரீரத்துக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் ரொம்ப எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தேவன் அப்படித்தான் வைத்திருக்கிறார். எனவே நாம் சரீரத்துக்குரிய காரியங்களே முன்வைத்து போகிறோமே தவிர நம்முடைய ஆத்மாவை குறித்த காரியங்களை நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறது, நம்முடைய ஆத்மா நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆத்மா பூரணமாக இருக்கிறது. கொலோசியர் 2:10 படிங்க. கொலோசியர் 2:10. கொலோசியர் 2:10. இந்த வசனங்களை எல்லாம் உங்க இருதயத்தில் நீங்க உணரணும். உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உணர்ந்து என்னை இப்படி செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறேன் இல்லையா? நான் அப்படி படிக்க மாட்டேன். நான் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். பத்திரத்தில் எழுதும்போது ஜான் கேப்ரியலுக்கு, நானும் ஜான் கேப்ரியலுக்கும் படிச்சுட்டு போயிட்டோம்னு அர்த்தம். அது எனக்குரியது அப்படின்னு சொந்தமாக்கணும். எனக்கு அப்பா உயிர் எழுதி கொடுத்தாருன்னா அது ஜான் கேப்ரியலுக்கு நான் தான். இந்த இடம் யாருக்கு சொந்ததும்? இது ஜான் கேப்ரியலுக்கு சொந்தம்னு சொல்லக்கூடாது. இது யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அதே மாதிரி தான் சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நான் எப்படி இருக்கேன்? பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். பிதா அப்ப என்னை எப்படி பார்க்கிறார்? நம்ம எப்படி பார்க்கோம்? நம்ம எப்படி பார்க்கோம்? சொல்லுங்க, நம்ம எப்படி பார்க்கோம்? நீங்கள் உங்களை எப்படி அவர் பார்க்கிறாரோ அதே வண்ணமாய் நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும். பிசாசு உங்களை காண்பிக்கிற மாதிரி பார்க்கவே கூடாது. அதனால தான் யாக்கோபு சொல்லுவார், ஒருவன் கண்ணாடியில் போய் தன் சாயலை பார்க்குறான், ஆனால் அங்கிட்டு போனவொடனே தன் சாயலை நெஞ்சிடறான், மறந்துடுறான். வேத வசனம் சொல்லுது, உங்கள் கண்ணாடி அது உங்களை காண்பிக்கிறது, நீ பரிசுத்தவான், நீ நீதிமான், நீ பூர்ணவான், நீ பரிபூர்ணமாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறது. ஆனால் நம்ம அங்கிட்டு போனோம், நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை மறந்துடுறோம் அப்படின்னு யாக்கோபு எழுதுறாரு. இயேசு என்ன சொல்றாருன்னா,
நீ இதை உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்போ விதையை எடுத்து போட்டோம்னா பாருங்க, விதையை காலி பண்ணிட்டா அவனுக்கு உலகமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விதையெல்லாம் அழிச்சிட்டா என்ன ஆயிரும்? உலகமே காலி. அதே மாதிரி வேத வசனத்தை மனுஷன் தூக்கிட்டோம்னா அவன் எல்லாம் செய்வான், பாட்டு பிடிப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் எது மட்டும் இருக்காது? அவனுக்கு ஜீவனே இருக்காது. எனவே பிரியமானவர்களே, வேத வசனத்தை நீங்களும் நானும் உணர வேண்டும். எத்தனை பேர் உணர்கிறோம்? இங்கே தனியாக இருந்து, அப்பா என்னை நீர் இப்படி ஆக்கி இருக்கிறீர்கள், உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லலாம், சங்கீதம் 66:16 படிங்க. சங்கீதம் 66:16. தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அல்லேலூயா. அப்ப சாட்சினா என்னது? என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். என் ஆத்துமாவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? நான் தாவீது பார்த்தோம், என் ஆத்துமா ஆண்டவரே உன் மீது வாஞ்சியா இருக்கிறது, என் ஆத்துமா. ஆத்துமாவுக்கு அதை ஒன்று சொல்லிட்டாரு. எனவே ஆத்மா தேவனே நோக்கி கதறுகிறது. அப்படி நம்ம கதறுமானால் உங்களுடைய ஆத்மா என்ன வாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள், பூரணர் ஆக்கப்பட்டீர்கள். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணரும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? அங்கேருந்து சொல்கிறீங்களே நன்றி, அதுதான் உண்மையான நன்றியாக இருக்கும். இல்லையா? இல்லையா? ஒரு மனுஷனுக்கு தாகம் இருக்கணும், அப்போ தண்ணி குடித்தா தான் அவனுக்கு அந்த டேஸ்ட்டாக இருக்கும். தாகமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு தண்ணி கொடுத்தா அதே மாதிரி தான் ஆத்மாவில் தாகம் இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார். யோவான் 7:47 படிங்க. யோவான் 7:47. சார் 47 37 38. ம் 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 சத்தமிட்டு பானம் பண்ண கடன். இப்போ ஒரு முடிச்சலாமா? எவ்வளோ நேரம்? முடிச்சலாமா? அதாவது இயேசு பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எத்தனாவது நாள் சொல்றாரு? எத்தனை? அதான் கடைசி நாள். பண்டிகை எத்தனை நாள்? 7 நாள். 7ஆவது நாள் கடைசி நாளில் அவர் எழுந்து நின்று சொல்கிறாரு. 7 நாள் போகும்போது கடைசி நாளில் 7ஆம் நாளில் ஜனங்கள்லாம் என்ன செஞ்சுருவாங்க தெரியுமா? நல்லா டயர்டாகிடுவாங்க. பண்டிகை 7 நாள் கொண்டு முடிஞ்சு. இப்போ இவர் எந்திரிச்சு எப்போ பேசுகிறாரு? கடைசியில் பேசுகிறாரு. இப்போ முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் முடிஞ்சு போனவங்களுக்குலாம் இது தெரியுமா? தெரியாது. கடைசி நாளில் ஒருவன் தாகமாக இருந்தால், அப்போ அவர் இங்கே என்ன பார்க்குறாரு? ஆத்மாவிலே தாகமாக இருந்தால் அந்த தாகம் உள்ளவனுக்கு என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ, அந்த சிங்குலர் தான் எழுதிக்கிட்டு இங்கே எல்லாம் படிக்கணும். இது சிங்குலரில் எழுதியிருக்கா, ப்ளூரலில் எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கனி நிறைந்ததாய், செழிப்பானதாய், ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். கனி நிறைந்ததாய், செழிப்பானதாய், அதாவது வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது இம்மைக்கும் மறுமைக்கும், ரெண்டுக்கும், இம்மைக்கும் மறுமைக்குமான 2 வாழ்க்கையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படி வாழும்போது இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், ஆனந்த களிப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே ஒரே ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படின்னு. எப்போதுமே ஆண்டவர் நிபந்தனை இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டார். பொதுவாக உள்ளவங்களுக்கு நிபந்தனை கிடையாது. ஆனால் அவரிடத்தில் வர்றவங்களுக்கு ஒரு நிபந்தனை வைப்பார். அவரிடத்தில் வருகிறவர் கண்டிப்பாக நிபந்தனை வைப்பார். ஆபிரகாமுக்கு நிபந்தனை வச்சார். அந்த ஒரு நிபந்தனையை மட்டும் வாசித்து முடிச்சிருவான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 படிங்க. ஆதியாகமம் 12:1-3. நோக்கி உன் தேசத்தையும்
ஓ நான் ஒரு பெரிய ஜாதியாக்கி ஆ உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ம் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதை விட மேலான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பைபிளில் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை விட மேலான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் இருக்கா? இருக்கா? எனக்கு தெரியல. இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு எந்த வசனம் பிடிக்கும்? சொல்லுங்க. 3 வருஷத்துல எந்த வசனம் பிடிக்கும்? 3வது வசனம். ஆ 3வது வசனம் தம்பிக்கு 3வது வசனம். 3வது வசனம் என்ன வசனம் வாசிங்க? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆ உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிப்பேன். இது அவர் கொடுக்குற பரிசு. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிலாம் இது உண்டா? அப்போ நம்ம கண்ணு முழுக்கம் எங்கே இருக்கணும்? உன் எண்ணம் உன் தேசம் 3ஐயும் விட்டு வா. இந்த 3ஐயும் விடும்போது அது என்ன செய்யும்? கிடைக்கும். இந்த 3ஐயும் விடாதவன் அந்த வசனம் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யாது? சுதந்திரிக்க முடியாது. எனவே இந்த 3க்கும் கீழ்ப்படிந்தான் ஆசை. முன்னாடி பார்த்தேன்னு தெரியும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பின்னாடி எழுதுவார். எனவே பிரியமானவர்களே, நாம் வாக்குத்தத்தம் பார்க்கும்போதெல்லாம் நிபந்தனையை பார்க்கணும். நிபந்தனையை பார்க்காம வாக்குத்தத்தம் மட்டும் பார்த்தோம்னா ஏமாந்து போயிடுவோம். எனவே நிபந்தனையை நம்ம கீழ்ப்படியும் போது வாக்குத்தத்தம் எப்படி வரும்? தன்னால் வரும். பிரியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் சத்தத்தை நம்ம கேட்கணும்னா அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் எப்போதும் என்ன செய்யணும்? உணர வேண்டும். வசனத்தை இருதயத்தில் உணர வேண்டும். இருதயத்தில் உணர்கிறவர்கள் 100 மடங்கு என்ன செய்வாங்க? பலன் கொடுப்பாங்க. இதில் எத்தனை பேர் பலன் கொடுக்க போகிறோம் என்பதை காலம் பார்க்கும், காலம் பதில் சொல்லும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகணும்? எதுவுமே உடனே பலன் தராது. எதுவுமே ஒரு ஆலமரத்தை வைக்கிறவங்க உடனே பலன் தருதா? ஒரு தென்னை மரத்தை வைக்கிறோம், கண்ணை வைக்கும், உடனே பலன் கிடைக்கும். ஆனால் காலம் வந்தோன்னு அது என்ன செய்யும்? பலன் தரும். எனவே இந்த சுவிசேஷத்தை கேட்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்வீர்கள்? பலன் கொடுப்பீர்கள். அப்படிப்பட்ட பலன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று தான் தேவன் வருகிறார். அவங்களுக்கு இந்த பூமியில் ஒரு குறையும் இருக்காது. சிங்க குட்டி தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை நாம் விசுவாசத்தினால் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறார்.